குமரகுருதாசரைப் போல அருணகிரிநாதர் மீது அளவற்ற அன்பு கொண்டு முருகன் மீது பக்தி செலுத்தி சேதுமாதவ சிவாச்சாரியாருடைய ஞான விழிகளின் பார்வைப்பட்டு முருகனுக்கு தன்னை பித்தராக்கி ஒரு நாளில் 12 மணி நேரம் சஷ்டி கவசத்தை கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி சொல்லி முருகனுக்கு தன்னை பித்தனாக்கி கொண்ட பரம பக்தர் பாம்பன் சுவாமிகள். காலை 7:15 முருகனுடைய நாமத்தை சொல்லடி மூச்சடக்கி அப்படியே அமர்ந்த நிலையில் ஜீவசமாதியான ஒரு மகான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். இன்று நாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல மகானை, நல்ல ஒரு சித்தரை, முருக பித்தரை சிந்திக்க இருக்கின்றோம். நாம் அவ்வப்போது திருக்கோவில்களுடைய பெருமையும் மகான்களுடைய சிறப்பையும் தலத்தினுடைய மேன்மையும் ஞான மலர்களுடைய வாழ்வியலையும் சிந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த தமிழகத்து மண்ணே ஒரு புகழ்வாய்ந்த பாரம்பரிய ஆன்மீக மண். என் நினைவு சரி என்றால் 1848 ராமேஸ்வரத்தில் அப்பாவு என்கின்ற இயற்பெயரோடு தோன்றிய அந்த ஞான குழந்தை இளம் வயது முதலே முருகன் மீது பக்தி கொண்டதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் யார் என்று யூகித்து விட்டீர்கள். குமரகுருதாசரைப் போல அருணகிரிநாதர் மீது அளவற்ற அன்பு கொண்டு முருகன் மீது பக்தி செலுத்தி சேதுமாதவ சிவாச்சாரியாருடைய ஞான விழிகளின் பார்வைப்பட்டு முருகனுக்கு தன்னை பித்தராக்கி ஒரு நாளில் 12 மணி நேரம் சஷ்டி கவசத்தை கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி சொல்லி முருகனுக்கு தன்னை பித்தனாக்கி கொண்ட பரம பக்தர் பாம்பன் சுவாமிகள். உங்களுக்கு தெரியும், என்றைக்கும் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் பரப்பன் வலசை அங்கே போனீங்கன்னா சுவாமிக்கு ஐயாவுக்கு ஒரு கோவில் உண்டு. அவர் சமாதி அடைந்த பிருந்தாவனம் உங்களுக்கு தெரியும். 1929 மே மாதம் 30ஆம் நாள் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மையூருங்கிற பகுதியில் தன்னுடைய சீடரை அழைத்து அந்த உடல் அமரக்கூடிய நிலையை அளவெடுத்து ஒரு அறை மாறி கட்டச் சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் காலை 7:15 முருகனுடைய நாமத்தை சொல்லடி மூச்சடக்கி அப்படியே அமர்ந்த நிலையில் ஜீவசமாதியான ஒரு மகான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறோ குமாரத்தவமோ சண்முக கவசமோ அதனுடைய பெருமையோ எல்லோரும் அறிந்தது. ஆனால் ஒரு அன்பர் நமக்கு கேட்டிருந்தார், இந்த மயூர வாகன சேவை என்று பாம்பன் சுவாமிகளுக்கு பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது, அதனுடைய சூட்சமம் என்ன என்று. பொதுவாக முருகனுடைய பக்திக்குரிய நாட்கள் உங்களுக்கு தெரியும். தைப்பூசம், கந்தசஷ்டி பெருவிழா உங்களுக்கு தெரியும், வைகாசி விசாகம், கிருத்திகை என்று எல்லா நாளும் கொண்டாடினாலும் நம்முடைய முருக பக்தராகிய பித்தராகிய பாம்பன் சுவாமிகளுக்கு மயூர வாகன சேவம் கொண்டாடப்படுகிறது. இன்றும் அது திருவான்மையூரில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்கின்ற காட்சியை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இன்னல்களை போக்கக்கூடிய, நம்பியவருக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய நம்முடைய பாம்பன் சுவாமிகள் ஐயா ஒரு முறை தம்புச்செட்டு தெருவிலே நடந்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னே வந்த குதிரை வண்டி அவர் மீது ஏறிவிட்டது. குதிரை வென்று ஏறியதன் காரணமாக அவருடைய கால் எலும்பு முறிந்து விட்டது. அங்கிருந்த பக்தர்கள், செய்தி அறிந்தவர்கள் ஒன்று திரண்டு ஐயா அவர்களை பாதுகாப்பாக அன்றைய சென்னையில் இருந்த அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்து விட்டார்கள். எலும்பு முறிவு. இயல்பிலேயே ஐயா மிளகு, புளி, உப்பு போன்றவற்றை உணவிலே சேர்த்து கொள்ளாத நாவடக்கம் மிக்கிய புலனடக்கம் மிக்கியவர் மட்டுமல்ல, நாவடக்கம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த சித்தர். மருத்துவர்கள் பரிசோதனை முடிந்து மருத்துவமனையில் அனுமதித்து எலும்பு சேர்வது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஐயாவின் மனதிற்குள் ஓடுவது,
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இடர்பாடு என்றால் சஷ்டிகவத்தத்தை எல்லோரும் சொல்கிறார்கள். நான் உன்னையே நினைத்து சொல்கின்றேன், எனக்கே இப்படி சோதனை என்றால் பிற பக்தர்கள் எப்படி முருகா உன்னை நம்புவார்கள் என்று முருகனை பார்த்தே பேசக்கூடிய அளவிற்கு அருணகிரிநாதரைப் போல, தண்டபாணி தேசிகரைப் போல, கச்சியப்பரைப் போல, குமரகுருதாசரைப் போல முருகன் மீது அளவு கடந்த அன்பு பக்தி கொண்டவர் பாம்பன் சுவாமிகள். 11வது நாள் இரவு முருகப்பெருமான் குழந்தை வடிவிலே மயிலுக்கு அருகிலே வந்து அமர்ந்து கொண்டு மருத்துவமனையில் ஏதோ ஒரு வேல் தாங்கி பிடிப்பதை போன்ற காட்சிகளோடு அந்த இடத்தை அப்படியே மயில் தன்னுடைய இறகால் தடவி கொடுத்ததாகவும் பக்கத்திலே முருகப்பெருமான் போன்ற ஒரு குழந்தை இருந்ததாகவும் காட்சி அன்றைய படப்பதிவு கருவியிலே பதிவாகி இருக்கிறது. இது உண்மையா நடந்ததா என்றால் இதற்கான ஒளிப்படங்களுடைய நிழல்கள் இன்றைக்கும் திருவான்மையூர் பாம்பன் சுவாமி சன்னதியில் அங்கும் இங்கும் எங்கும் பரவி படம் பிடித்து காட்டு மந்திரங்களோடு ஒளிபரப்பப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எதற்கு சொல்கின்றேன் என்றால், மறுநாள் பொழுது விடுகிறது, மருத்துவர்கள் மெய்சிலிர்த்து போகின்றார்கள். இறைவனால் மட்டும்தான் இது நடந்தது என்கிறார்கள். செவிலியர்கள் செம்மாந்து இந்த செயலை கண்டு அப்படியே ஆனந்தமாகி போனார்கள். காரணம், பாம்பன் சுவாமிகள் முருகன் மீது வைத்த அளவற்ற அன்பும் உண்மையான பக்தியும் அந்த கருணையை பெற்று தந்தது. அந்த தினத்தை இன்றைக்கும் மயூர வாகன சேவை என்று சொல்லி சுவாமி திருவீதி உடா புறப்பாடு வந்து நித்திய அன்னதானம் செய்கின்றார்கள். நான் ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஆன்மீக அன்பர்களுக்கு அருள் நேரத்தின் வாயிலாக வேண்டுகோள் வைப்பது, உங்கள் உடல் ஆரோக்கியம் பெற, நீங்கள் மனத்தினுடைய அடுக்கிலிருந்து விடுபட, மன மகிழ்ச்சி பெற, வாழ்வில் ஏற்றம் பெற, ஆயுள் நீடிக்க அவசியம் சென்று வணங்க வேண்டிய ஒரு புண்ணிய தலம் பாம்பன் சுவாமிகள். நாள்தோறும் நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டிய மந்திரம் குமாரத்தவம், சண்முக கவசம், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. பாம்பன் சுவாமிகளுக்கும் அவர்களுடைய பக்தர்களுக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.